தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். எவ்வளோ விமர்சனங்கள், தற்கொலை கூட்டம், இது 2 சீட் மேலே ஜெயிக்க மாட்டாங்க, அவரே தோப்பார், இழுபறியாக இருக்கும், 234 கேண்டிடேட் இருக்கா, ஒரு தாக்கம் தான் இருக்கும், கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் அப்படி மாதிரி தொடர்ச்சி அவ்வளோ விமர்சனங்கள். பர்சனல் அட்டாக். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் அரசியல் கெரியர் ஓவர். இந்த மாதிரி தொடர்ச்சி 2 முனை போட்டி தான். டிஎம்கே வேசி ஏடிஎம்கே தான், என்னதான் டிஎம்கே வேசி ஏடிஎம்கே தான். தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்துச்சு. அது எல்லாமே பொய்யாக்கி கிட்டத்தட்ட 75 வருஷம் கட்சியாக இருக்கட்டும், 50 வருடம் மேலே கட்சியாக இருக்கட்டும், 2 பின்னுக்கு தள்ளி முதன்மை சக்தியா தாவேக்கா இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டே வரணும், தாவேக்காவோட வேவ் ஒரு புரட்சி. அதோட களத்தில் தாவேக்கா எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு ரிசல்ட்டில் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொன்னது கிட்டத்தட்ட உண்மையாயிருச்சு. 30% மேலே வாக்குகள் இப்போதே வாங்கிட்டாங்க. 1.5 கோடிக்கு மேலே ஓட்டு வாங்கிட்டாங்க. நிறையா தொகுதிகள் வெற்றி. கிட்டத்தட்ட தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்க வேண்டிய 117க்கு கிட்டத்தட்ட 112 தொகுதிகள் மேலே வந்து இப்போதைக்கு முன்னிலையில் இருக்காங்க. 118 வந்துடலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவ்வளோ பெரிய சக்தி, ஒரே தேர்தல் 2 வருஷம் ஆன கட்சி எப்படி ஜெயிச்சுது? மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியை என்னென்ன விமர்சனங்கள், தனிப்பட்ட ரீதியாக சில ஒரு அரசியல் விமர்சகர்கள் சரி, பல கட்சியில் இருக்கவும் சரி, அவரே 2 தொகுதி ஜெயிக்க மாட்டார், இதை புக் மார்க் வேறு பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதாட்டம். தொடர்ச்சியாக தனி மனித தாக்குதல், எவ்வளோ தாக்குதல் அவர் மேலே பண்ணீங்க, அவர் கட்சியில் இருக்க பண்ணீங்க, கட்சி கூட்டத்தை தற்கொலைன்னு சொல்லுங்க, கட்சியில் இருக்க பெண்களை பார்த்து என்னென்ன இழிவாக பேசுனீங்க. எல்லா விமர்சனத்துக்கும் மக்கள் வாக்குகள் மூலமாக பதிலடி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு. தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் வரப்போகிறாரு. அவர் பேர்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் சர்ச்சை, எல்லா விமர்சனம் பண்ணி முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழக முதலமைச்சராக இன்றைக்கி தேதியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தோல்வியை செஞ்சுருக்காரு. யாரை எதிர்த்து தோல்வியை செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் பாபு, தாவேக்காவின் சேர்ந்த வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட முக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காரு. 8000 வாக்குகள் வித்தியாசம் தோல்வி அடைஞ்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன். சிட்டிங் சிஎம் தோக்கிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 96 வந்து ஜெயலலிதா அவங்க தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் மாதிரி போட்டியிட மாட்டார் அப்படின்னாங்க. 2 தொகுதியில் போட்டிட்டார், ஜெயிக்கவே மாட்டார்னாங்க. சில இங்கே பழைய எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா சவால்லாம் விட்டார், திருச்சி கிழக்கெல்லாம் வந்து பாருங்கள். திருச்சி கிழக்கில் 25,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி. பெரம்பூர், திமுகவோட கோட்டைன்னு சொல்ல பெரம்பூரில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. தளபதி அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு. 2 தொகுதியுமே வெற்றி. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98,000 ஓட்டில் நல்ல ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் சீமான், ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இழந்திருக்காங்க. காரைக்குடியில் தாவேக்கா சார்பாக பிரபு அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் காங்கிரஸுக்கு தான் ஆல்ரெடி போட்டியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து சீமான் 3rd பிளேஸில் இருந்தார். பட் வந்து சீமான் வந்து டெபாசிட் இழந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அது காரணம் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் எதிர்ப்பு, அவங்க கட்சியில் சேர்ந்த விஜய் அவர்களை மட்டுமே விமர்சனம் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேலாச்சும் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்கள். எதிர்கட்சிகளும் சரி, நல்ல அரசியல் பண்ணுங்கள், ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்கள். தனிநபர் தாக்குதலை அறுதியாக விட்டுருங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி டீசெண்டான பாலிடிக்ஸை முன்னெடுப்போம். மிகப்பெரிய ஒரு சென்னை பெல்ட்டில் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 95% 16 தொகுதியில் 14 தொகுதிகள் கிட்டத்தட்ட தாவேக்கா லீடில் இருக்குது. நிறையா தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. கொங்கு பெல்ட்லையும் ஜெயிச்சிருக்காங்க, செங்கோட்டையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் பல முக்கியமான நபர்கள் தாவேக்கால் ஜெயிச்சிருக்காங்க. பேர் தெரியாத நபர்கள், பெரிய பப்ளிசிட்டி இல்லாத, பின்புலம் இல்லாத நபர்கள் ஜெயிச்சிருக்காங்க. திருவரங்கம் தொகுதி, எப்பயுமே திருவரங்கம் தொகுதியில் ஜெயிக்கிறவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க அதிக அளவு சான்ஸ் இருக்குது. அப்பேற்பட்ட திருவரங்கம் தொகுதியில் ரமேஷ் வாக்குக்கு ஒரு காசும் கொடுக்காம பார்த்தீங்கன்னா 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மேலே ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மக்கள் அனைவரும், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நிலைமை நம்ம சொல்லிக்கிறது, யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருமையில் விமர்சனம் பண்ணுது. முதலமைச்சர் ஆக போகிறார், இன்னமும் ஒருமையில் அவன் இவன் சொல்லி விமர்சனம் பண்ணுறது. எந்த ஒரு தலைவர்களையும் சரி ஒருமையில் விமர்சனம் பண்ணுறதை நம்மளை ஏற்றுக்க முடியாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள்லேருந்து பார்க்குறத வாக்குகள் மூலிமா அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு நாளை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தேர்தல் விசில் புரட்சி நடந்திருக்குங்கிறதா உண்மை. நீங்கள் எந்த தொகுதி, உங்கள் தொகுதியில் டிவிக்கு என்ன பிளேஸில் வந்துருக்கு, எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.